அஸ்வஸ்மா தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு நேரடியாக பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் எனது வாட்ஸ்அப் லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். நீங்கள் அதை பார்த்து ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்து அஸ்வஸ்மா தொடர்பான அனைத்து தகவல்களும் அதன் மூலமாக நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன். 2 முக்கியமான தகவல் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுவும் அஸ்வஸ்மா சம்மந்தப்பட்ட தகவல் தான் சொல்ல போகிறேன். என்னென்று சொன்னால் 2ஆம் கட்ட கொடுப்பனவு அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட ஒரு தகவல் தான். வந்துட்டு வருகின்ற மார்ச் மாதம், அதாவது 2026 மார்ச் மாதம் 2ஆம் கட்ட பயனாளிகளுக்கு கொடுப்பனை வழங்க அரசு வந்துட்டு திட்டமிட்டிருக்கிறான். இது எந்த அளவுக்கு உண்மை என்ற தகவல் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தகவல் கிடைத்தது, அதனால் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், அஸ்வஸ்மா கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் நீங்கள் என்ன செய்யுது, இது பற்றிய தகவல் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளுக்கு இது உங்களுக்கு முக்கியமானதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். அஸ்வஸ்மா கொடுப்பனவு எப்போது நிறுத்தப்படும் என்று யாருக்குமே தெரியாது. இந்த கொடுப்பனவை நம்பி பல குடும்பங்கள் இருக்கின்றன. இந்த அஸ்வஸ்மா கொடுப்பனவை நம்பி இருப்பவங்களில் அதிகமானவர்கள் 17,500 ரூபாய் 18,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்வது தான் மாதாந்தம் எனக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்படுகின்றது என்று நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்போது நிறுத்தப்படும் என்று யாருக்கும் தெரியாது. வழமையாக அதாவது இந்த 18,000 கொடுப்பனவு பெற்றுக்கொள்வங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இது இந்த கொடுப்பனவு கிட்டத்தட்ட 3 வருடமாக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றது. அதனால் இந்த தனது ஆரம்பத்தில் இவங்க சிறு தொழில்களை செஞ்சிட்டு இருந்தவங்க நமக்கு அஸ்வஸ்மா கொடுப்பனவு வளமையாக கிடைக்குதானே, ஒவ்வொரு மாதாந்தமும் கிடைக்குது தானே, அதனால் நம்ம சிறு தொழில் தலையை விட்டு இந்த கொடுப்பனவை நம்பி இருக்கலாம் என்று எண்ணி இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த தவறு செய்யாதீங்க தயவு செய்து. என்று சொன்னால் மாதாந்தம் ஒரு ஆள் 18,000 பெற்றுக்கொள்ற என்று சொன்னால் இது நிறைய பெண்மணிகள் பெற்றுக்கொள்ளும். இல்லாதவர்கள், நிறைய கடுமையான வறுமை கோட்டில் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த 18,000 கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. இதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கொமாண்டில் கேட்குற என்ன விடயம் சொன்னால், எப்போ அஸ்வஸ்மா கொடுப்பனவு கிடைக்கப்படும், எப்போ கிடைக்கும், எப்போ இந்த மாதம் இப்போ எங்களுக்கு தருவாங்க, நாங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கி 5 பிள்ளைகள் இருக்கி, எப்போ எங்களுக்கு இதை நம்பித்தான் நாங்கள் இருக்கோம் என்று கொமாண்டு நிறைய கேள்விகள் எனக்கு கேட்கப்படுது. அந்த கொமாண்டை நான் வச்சு பார்த்து எங்களோட அண்மை காலம் சொல்கிறத விட இந்த வீக்கில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்று சொன்னால், ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அவங்க கடுமையான வறுமை கோட்டில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. குடும்பத்தில் 5 பேர். அவங்க மாதாந்தம் 17,500 ரூபா பெற்றுக்கொள்கிறாங்க. இது என்ன ஆரம்பத்தில் இந்த ஃபேமிலி சிறிய கடை ஒன்று தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு கடை ஒன்றை கிட்டத்தட்ட 1.5 வருடமாக வச்சுருந்தாங்க. அந்த கடையை இந்த கொடுப்பனவு அஸ்வஸ்மா கொடுப்பனவு 17,500 நமக்கு மாதாந்தம் வருது தானே என்ற எண்ணத்தில் அந்த கடையை விட்டுட்டாங்க. விட்டவுடனே இந்த ஜனவரி மாதம், இந்த 2026 ஜனவரி மாதம் அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு இன்னும் கொடுக்கப்படாததால் அவரோட ஃபெமிலிக்கு நடந்த ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், நான் கண்ணால் கண்ட ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், அஸ்வஸ்மா கொடுப்பனவை நான் அஸ்வஸ்மா போட்ட உடனே நான் உங்களுக்கு எடுத்தாரேன், இவ்வளவு தொகை எனக்கு தாங்க என்று சொல்லி அந்த கடனை பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ இந்த மாதம் அந்த கொடுப்பனவை போடாவிட்டால் இவர்கள் நிலை என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தான் இதனை நம்பி நீங்கள் யாருமே இருக்காதீங்க. அதே போன்று நீங்கள் வளமையாக அதிகமான வறுமை கோட்டு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த நிலைமை. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சின்ன தொழிலாக செஞ்சிருப்பீங்க, அதை விட்டு விடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு கோபம் கூட வரலாம், எனக்கு பரவாயில்ல. நான் இதை சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், உங்களோட நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். ஒரு சம்பவம், அதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், எனக்கு கொமாண்டில் வந்த நிறைய விடயங்கள், எங்களுக்கு இவ்வளோ வறுமை இருக்கு, எங்களுக்கு தொழில் இல்லை, இந்த அஸ்வஸ்மையை நம்பித்தான் இருக்கிறேன், இது எப்போ அன்னைக்கு வரும் இந்த கொடுப்பனவு, நிறைய பேர் நிறைய கொமாண்ட் சம்பந்தமான விடயம் முன்னேற கண்ணெதிர நடக்கும்போது தான் நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அந்த என்னென்னு சொன்னால், அஸ்வஸ்மா சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன். நீங்கள் அனைவரும் அதனை ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு